ஜெப நீருட்டு வழியாக இந்த கால வெள்ள மறுபடியும் உங்களை அன்போடு நான் சந்திக்கிறேன். தேவனுடைய பெரிதான சமாதானம் உங்களை ஆட்கொள்வதாக. யோபு 23வது அதிகாரம் 14 இப்படியா கூறுகிறது, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. நல்ல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வார்த்தை வசனம் இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம். ஒருவேளை நம்முடைய போராட்டம், நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது நாம் கைவிடப்பட்ட நிலையில இருக்கிறது போல தெரியலாம். யோபுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கும்போது, யோபு சொல்றான், அதே அதிகாரம் 23ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது 8-9 வசனங்களை பார்க்கும்போது யோபு சொல்ற வார்த்தை நான் வலதுபுறமும் பார்க்கிறேன், இடதுபுறமும் பார்க்கிறேன், முன்பாக பார்க்கிறேன், பின்பாக பார்க்கிறேன், என் தேவனை காணவில்லை, அவரை காணாதபடி அவர் ஒளிந்து இருக்கிறார் என்று வேதம் காண்பிக்கிறது. ஒருவேளை தாவீது சொன்னது போல, எத்தனை நாளைக்கு ஆண்டவரே நீர் என்னை உம்முடைய முகத்தை மறைப்பீர், நிரந்தரமாக நீர் மறந்து விட்டீரோ, அல்லது எவ்வளவு காலத்துக்கு என்னை கைவிடுவீர் என்ற தாவீது பல கேள்விகளை அவனுக்கு சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வரும்போது கேட்கிறான் தேவனை பார்த்து. இந்த யோபுவும் அப்படி கேட்டிருக்கலாம். அப்படி கேட்ட பொழுது ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் செய்ய விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில தாமதம் வரும்போதெல்லாம் தேவன் எங்களை சுத்திகரிக்கிறது போல தெரிகிறது. யோபு சொல்றான் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நான் போகும் பாதையை, வழியை அவர் அறிந்திருக்கிறார், நான் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த போராட்டங்கள் வரும்போதெல்லாம் இந்த கடந்த நடந்து கொண்டிருக்கிற அந்த பிரசன்ட் வாழ்க்கையை நாங்கள் பார்க்காதபடி எங்களுக்கு ஒரு எதிர்காலம் வைத்திருக்கிறார். அந்த எதிர்காலத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது நாங்கள் பார்க்கும்போது எங்களுடைய அறிவுக்கு எட்டாத, கண்களுக்கு புலப்படாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஏனென்றால் உங்களுக்கு குறித்திருக்கிறதே அவர் நிறைவேற்ற தேவனாய் இருக்கிறார். இந்த காரியத்துக்கு பிற்பாடு இது 23ஆம் அதிகாரத்தில் யோபு சொல்கிறான். 42ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதுதான் அவனுக்கு அதை உணர்ந்து கொள்கிறான். இந்த இடத்துல 42ஆம் அதிகாரம் யோபு 42:5 சொல்லுது, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது ஆண்டவரே. நாங்கள் காதினால் கேட்டிருக்கிறோம், ஆனா பிரச்சனை வரும்போது மறந்து விடுகிறோம். எங்களை காண்கிற தேவன், உங்களை குறித்து வைத்திருக்கிற காரியத்தை நிறைவேற்ற தேவன் இந்த காலையில உங்க வாழ்க்கையில் நிறைவேற்றுவாரா? யோபு வாழ்க்கையில முந்தின நிலைமையை காட்டிலும் தேவன் அவனை 2 மடங்கு ஆசீர்வதித்தார் அல்லவா? அதனால் அந்த நம்பிக்கை நமக்கு இருப்பதனால் நாங்கள் சொல்லுவோமாக, என் தேவன் எனக்கு குறித்திருப்பதை நிறைவேற்றுவார், இன்னும் அநேகம் அவரிடம் உண்டு என்ற நம்பிக்கையில இந்த காலையில் ஒப்புக் கொடுப்போம். எங்களுடைய சூழ்நிலை, பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்ற தேவன் நமக்கு உண்டு. அவர் சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். என்னோட சேர்ந்து ஜெபியுங்கள். உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் தேவன் நிறைவேற்றுவாராக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்கு நன்றியப்பா. எங்களை விசாரித்து எங்களை நடத்துற நல்ல தேவனாய் இருப்பதனால நமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். இதோ இந்த கால வழியில கூட ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு ஒரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் என்ன காரியத்தை குறித்து வைத்திருக்கிறோ அந்த காரியங்களை நிறைவேற்றுவீராக. இதைவிட இன்னும் அநேக காரியங்கள் உம்மிடம் உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசாரியும் உம்முடைய தயவுள்ள கரத்தில் நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை வழிநடத்தி பாதுகாத்து கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.